நீங்களும் வர்றீங்களா? நான் வரலடி அம்மா. எங்க வீட்டுக்காருக்கு 1008 வேலை இருக்கும். பொண்டாட்டிய சினிமா கூட்டு போற அளவுக்கு அவருக்கு எது நேரம்? ஆனா அவருக்கு நேரம் இல்ல சொல்லுது. நீ வா, 3 நேரமா போவா. நீ உன்ற புருஷனோட சோடி சேர்ந்துட்டு போவ. நான் என்னத்துக்கு நடுவால? அப்படி அந்த சினிமா பாக்கலன்னா குடிய முடிய போவோம். என்னடா அது குதிரை கொம்பு வச்ச கடையை பேசிட்டு இருக்க? திருச்சிருந்து உனக்கு சினிமானா அவ்வளவு உசுரே சோர்தனி கூட மறந்துட்டு வருவேன். இப்ப என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா கூட வரமாட்டேங்கிற? அது சரி, அப்ப இருந்தாப்பல எப்போ இருக்க முடியுமா? அன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு போற தைரியத்துல பெத்தவங்களை கூட மதிக்காம நடந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு புருஷனை விட்ட வேற கதி. அதனால அவங்க ஆடுற ஆட்டத்துக்குள்ள நாமளும் ஆடித்தானே ஆகணும். அவர் முசுலுக்கு 3 கால்லாம் ஒவ்வொன்னு தலையாட்டணும். என்னைக்காச்சும் புத்தி வந்து 4 கால்லாம் அதுக்கும் தலையாட்டணும். போ பெரிய சினிமா. காலையில எழுந்து சாயங்காலம் வரைக்கும் என் புருஷனுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. காப்பி வச்சு கொடுக்குறேன், தண்ணி காய வைக்கிறேன், சோறு போடுறேன், துணி துவச்சு போடுறேன், மாவாட்டி வைக்கிறேன். அன்னாட இந்த சந்தோஷத்திலே எனக்கு மனசு நிறைஞ்சு போகுது. இதுல சினிமா ஒரு கேடாக்கும். இதெல்லாம் பொம்பளையோட தலையை எழுத்து. இந்த காப்பி தானே போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எந்திரிச்சு துணியை மாத்து, சினிமாவுக்கு போலாம்.